ஐயப்பன் தன்னுடைய பரிவாரங்களோடு உட்கார்ந்த இடம் எருமேலி. அதனால தான் அந்த சபரிமலை ஆறுபடை விஷயத்தில் ஒரு முக்கியமான இடம் எருமேலிக்கு தரப்பட்டிருக்கிறது. ஏன்னா ஐயப்பன் கடவுள் அவதாரம் என்று தெரிந்த பிறகு முதல் அமர்ந்த இடம் எருமேலி தான். அந்த ஐயப்பனுக்கு பேட்டை சாஸ்தான்னு ஒரு பேர் இருக்குது. இன்றைக்கி எருமேலிக்கு செல்லுகின்ற சாமிமார்கள் எல்லாம் அங்கே டீ சாப்பிட்றதுக்கு நிறுத்துகிறாங்க. ஆனால் அந்த பேட்டை சாஸ்தாவை பார்க்க மாட்டாங்க. ஆனால் வாவருடைய சமாதிக்கு செல்கிறார்கள். இதில் என்ன, ஐயப்பனை பொறுத்த வரைக்கும் ஜாதி மதம் கிடையாது. ஆனால் ஐயப்பனுக்கும் வாவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்பதை இந்த நேரத்திலே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஐயப்பனோட பரிவாரம், அந்த பரிவாரத்தினுடைய தலைவர் வாபுரன் என்ற ஒரு பெயர் கொண்ட அன்பர். இந்த வாபுரன் என்ற பெயர் காலப்போக்கில் வாவராக மாறியது. அதை நம்ம உள்ளே போக வேண்டாம். ஆனால் கூடியவரை இந்த பேட்டை சாஸ்தாவை அவசியம் பார்க்க வேண்டும். பேட்டை சாஸ்தாவை கோவில் சாத்தியிருந்தால் கூட சில பேர் நைட்டு கிராஸ் பண்ணுவான் எருமேலியை. அப்போ கிராஸ் பண்ணும்போது அந்த கோவில் சாத்தியிருக்கும். அந்த கோவில் சாத்தி இருந்தால் கூட பரவாயில்லை, அந்த நட முன்னாடி போய் நின்று ஐயப்பனுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்பினா கண்டிப்பாக ஐயப்பன் உனக்கு அற்புதமான தரிசனத்தை தருவார், மலையேறுகின்ற பலத்தையும் தருவார் என்பது சத்தியம்.